அடித்தது அதிர்ஷ்டம், உடனே நகை கடைக்கு ஓடுங்கள், நிர்மலா அதிரடி. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இறக்குமதி 15%இலிருந்து 6%ஆக குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுவதை தடுக்கவே இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ள நிலையில், சுங்கவரி குறைப்பின் தாக்கம் தங்கத்தில் எதிரொலித்துள்ள நிலையில் சாமானிய மக்கள் இதன் பலனை அடைவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளாகவே ஏறுமுகமாக இருந்த தங்கத்தின் விலையால் நடுத்தர மக்களின் தங்கம் வாங்கும் கனவு எட்டா கனியாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தற்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம் விலை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாமானிய மக்களுக்கு இது மகிழ்ச்சியை தந்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இறக்குமதி மீதான சுங்கவரி 15%இலிருந்து 6%ஆக குறைக்கப்படுவதாக அறிவித்தார். அதேபோல் பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4%ஆக குறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதன் எதிரொலியாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 260 ரூபாய் குறைந்து 1 கிராம் 6550 ரூபாயாகவும், சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்து 52400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதேபோல் வெள்ளியும் கிராமிற்கு 3 ரூபாய் 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 92 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நடுத்தர மக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவு நடுத்தர மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி சுங்கவரி குறைப்பு காரணத்தால் தங்கத்தின் விற்பனை விலை சவரனுக்கு 2200 ரூபாயும் வெள்ளி கிலோவிற்கு 3100 ரூபாயும் குறைந்துள்ளதாகவும், இது நடுத்தர மக்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதோடு சேமிப்பு திட்டத்தில் பணம் கட்டி வந்தவர்களுக்கு நல்ல லாபம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடத்தல் தங்கத்தால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் நிலையை தடுக்கவே தங்கத்தின் மீதான சுங்கவரியை மத்திய அரசு குறைத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் சுங்கவரியை குறைத்திருப்பதால் தங்கம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுவது குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பட்ஜெட்டை வரவேற்பதாக தெரிவித்த அவர், அடுத்த 2 மாதங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும் இதே விலை தொடரும் என்றும் கூறினார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது அதிரடியாக விலை குறைந்துள்ளது. நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது மகிழ்ச்சியை அளித்துள்ள நிலையில் இந்த விலை குறைப்பு தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு சாமானிய நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.